வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கொமைனி படுகொலை, அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரானின் மதிப்புக்குரிய உச்ச தலைவர் அயத்துல்லா கொமைனி படுகொலை உலக அமைதியை உலுக்கி வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றன. தங்களுக்கு அடிபணிய மறுக்கும் நாடுகளின் தலைவர்களை மிரட்டி கைது செய்து இறுதியில் படுகொலை செய்யும் கொடூரமான ரவுடித்தனம் இவர்களின் தொடர்கதையாக உள்ளது. சர்வதேச சட்டங்களையும் மனித நேயத்தையும் காலில் போட்டு மிதித்து ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைவர் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதல் ஐநா சபையும் சர்வதேச சமூகத்தையும் அவமதிக்கும் செயலாகும். வியட்நாம், ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன், வெனிசுலா, ஈராக் என உலக வரைபடத்தில் பல நாடுகள் சிதிலமடைந்திருப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே நேரடி பொறுப்பாளிகள் ஆவார். தனக்கு எதிராக குரல் கொடுக்கும் நாடுகளின் மீது பொருளாதார தடை விதிப்பதும், உள்நாட்டு குழப்பங்களை தூண்டிவிடுவதும், இராணுவ தலையீடு செய்வதும் இவர்களின் கேடுகட்ட அரசியலாகியுள்ளது. கடந்த காலங்களில் பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற ஏகாதிபத்திய சக்திகள் நேரடியாக நாடுகளை ஆக்கிரமித்து அவற்றின் வளங்களை கொள்ளையடித்த காலம் மாறிப்போய் இன்று அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் தனக்கு அடிபணியும் நாடுகளில் பொம்மை அரசாங்கங்களை அமைத்து பெட்ரோல் போன்ற இயற்கை வளங்களை சுரண்டி வருகின்றன. ஏகாதிபத்தியத்தின் உருவம் மாறியுள்ளதே தவிர அதன் கொடூரம் இன்னும் மாறவில்லை. இந்திய அரசின் நிலை கண்டிக்கத்தக்கது. சுதந்திர இந்தியா காலந்தொட்டு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களம் கண்டுள்ளது. அநீதிக்கும் எதிராக குரல் கொடுத்து வந்த இந்திய அரசு இன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அட்டூழியங்களை கண்டும் காணாதது போல் செயல்படுவதும் அவற்றுடன் கைகோர்த்து செல்வதும் வெட்கக்கேடானது. மண்டியிட்ட நிலையில் நிற்கும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. இன்று ஈரானில் நடந்தது நாளை எந்த நாட்டிற்கும், நமது அண்டை நாடுகளுக்கும், எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் கூட ஏற்படலாம் என்பதை நாம் உணர வேண்டும். சர்வதேச சட்டம் வெறும் காகித துண்டாக மாறும் இந்த ஆபத்தான சூழலில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க, இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்தை முறியடிக்காவிட்டால் உலக அமைதி முற்றிலும் சீர்குலையும். ஈரான் மீதான இந்த காட்டுமிராண்டித்தனமான படுகொலை தாக்குதலையும் ஏகாதிபத்திய சக்திகள் மிரட்டல் அரசியலையும் நாங்கள் முற்றிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல் தொடுப்பதும் அதிக கவனத்துடன் அணுகப்பட வேண்டிய விஷயமாகும். அதன் மூலம் அப்பாவி மக்கள் பாதிப்புக்குள்ளானால் அதனால் எழும் மக்களின் கோபத்தை ஈரான் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். எனவே ஈரான் இதனையும் கவனத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்ததாக இருக்கும். மேலும் போர் பதட்டம் அதிகரித்து அப்பாவி மக்கள் உயிரிழப்பதையும் தடுக்கும் வகையில் உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் உறுதியான மற்றும் உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். உலக நாடுகள் இனி வெறும் பார்வையாளர்களாக மட்டுமில்லாமல் மனித நேயத்தை காக்க ஒன்றிணைய வேண்டும். இந்த செய்தியை அறிவித்தது ஏ. முஜிபுர் ரஹ்மான், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கொமைனி படுகொலை, அமெரிக்க, இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்தை வன்மையாக கண்டிக்கிறோம்.